அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சங்கீதம் 119:21 வசனத்தை நாம் வாசித்து சிந்திக்கலாம். உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கழிந்து கொள்கிறீர் என்பதை தொடர்ச்சியாக இந்த சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த சங்கீதக்காரன் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி கண்களை திறந்தருளும் என்று சொல்கிறார். ஏன் திறந்தருளும் என்று சொல்கிறார் என்று பார்க்கும்போது, அப்பதான் நான் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுவேன், அப்போதான் நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்க்கும்போது, உம்முடைய வேதத்திலே நான் வாஞ்சியாக இருப்பேன், அப்போ தான் உம்முடைய வேதத்தை கை கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 21 வசனத்தில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, உமது வேதத்தை விட்டு வழி விலகாமல் இருப்பதற்கு என்னுடைய கண்களை திறந்தரலும். ஏன் அந்த 18 வசனத்தில் என்னுடைய கண்களை திறந்தரலும்னு சொல்கிறாருன்னா, உம்முடைய வேதத்தை விட்டு நான் வழி விலகக்கூடாது. ஏன்னா வேதத்தை விட்டு வழி விலகுவது ஆபத்தானது. அதுதான் 21 வசனத்தில் சொல்றார். ஏன்னா வேதத்தை விட்டு வழி விலகுகிற மனிதன் சபிக்கப்பட்டவன், வேதத்தை விட்டு வழி விலகுகிற மனிதன் பெருமை உள்ளவன். தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, அப்படி பெருமை உள்ளவனை தண்டிக்கிறார் என்று சொல்கிறார். அதனாலதான் இந்த 21 வசனத்தினர் கடைசி பார்க்கும்போது, அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர். வேதத்தை கை கொள்ளனா அந்த மனுஷன் பெருமை உள்ள மனுஷன் தான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கைனாலும் வாழலாம், ஆனால் அவன் வேதத்தை கை கொள்ளலை அப்படின்னா அவன் பெருமை உள்ள மனுஷன். அதனால தான் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் உம்முடைய வேதத்தை விட்டு வழி விலகக்கூடாது. நான் வேதத்தை விட்டு வழி விலகணும்னா சபிக்கப்பட்டவன், நான் பெருமை உள்ள மனுஷன். பெருமை உள்ள மனுஷன் ஒருபோதும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான். பெருமை உள்ள மனுஷன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, நான் வேதத்தை பார்க்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறான், நான் மனம் திரும்ப மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறான். மனம் திரும்புதல் இல்லாத ஒரு மனுஷன், வேதத்தை கை கொள்ளாத மனுஷன், வேதத்தை வாசிக்காத மனுஷன், வேதத்தை நடைமுறைப்படுத்தாத மனிதன், அவன் பிடிவாதம் உள்ள மனிதன், அவன் தொடர்ச்சியாக மனம் திரும்புதலை வெறுக்கிற மனிதன். அந்த மனிதன் தேவனுடைய கோபத்துக்கு நேராக இருக்கிறான். தேவனுடைய கோபத்துக்கு நேராக இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது அவன் மீது தேவனுடைய தண்டனை இருக்கு. பெருமை உள்ள மனுஷன் ஒருபோதும் கீழ்ப்படிய மாட்டான். தாழ்மை உள்ள மனுஷன் மட்டும்தான் வேதத்துக்கு கீழ்ப்படிவான். இதுக்கு உதாரணமா பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல வேதபாரகன், சதுசேயன், பரிசேயன் இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வேதத்தை கை கொள்றேன் என்று போலியாய் நினைத்து கொண்டிருந்தார்கள். எனக்கு வேதம் தெரியும் அப்படின்னு சொல்லி போலியாய் நினைத்து தன்னை பெருமை உள்ளவனாக்கி கொண்டார்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவனுடைய வேத போதனைக்கு அவர்கள் எதிர்த்து நின்னாங்க. யாருக்கு எதிர்த்து நின்னார்கள்? இயேசு கிறிஸ்து வேதத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வேதத்திலிருந்து போதிக்கிறார். பரிசேயர்கள் சதுசேயர்களும் வேதத்திலிருந்து போதித்தார்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை உண்மை உள்ளதா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவுடைய விளக்கங்கள் உண்மை உள்ளதாக இருந்துச்சு. இந்த பரிசேயன் சதுசேயனுடைய விளக்கங்கள், வேதபாரனுடைய விளக்கங்கள் வெளிப்புறமான அடையாளத்தை மட்டும்தான், உள்ளான மாற்றத்தை கொடுக்காம வெளிப்புறமா இருந்தனால மட்டும்தான் அவர்களால் இயேசுவினுடைய போதனையை ஏற்றுக்கொள்ளாமல் பெருமை உள்ளவர்களாய் இயேசுவை எழுதினார்கள். அவன் அந்த வேதத்தை உண்மையா கை கொள்ளல, இந்த வேதத்தை ஒழுங்கா பார்க்கல. இங்க நிறைய நேரத்தில் நீங்களும் இந்த வேதத்தை ஒழுங்கா பார்க்கறது இல்லை, இந்த வேதத்தை நம்ம கை கொள்றது இல்லை. எனக்கு தெரியுங்க, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு வேதத்தில் இருக்க எல்லாமே எனக்கு தெரியும். தெரிகிறது பிரச்சனை இல்லை, அதை கை கொள்றேன்னா, அதை கை கொள்ளனா நான் பெருமை உள்ள மனுஷன். பெருமை உள்ள மனுஷன் தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாக நிற்கிறான். நீங்களும் நான் அநேக நேரத்தில் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக நின்று கொண்டிருக்கிறோம். அநேக நேரத்தில் வேதத்தை பார்க்க மாட்டோம், வேதத்தை கை கொள்ள மாட்டோம், வேதத்தின் மீது வாஞ்சை இல்லாத மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். காலையில் வெளில கூட, ஆண்டவரே உடைய வேதத்தை கை கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, அந்த வேதத்தை கை கொள்ள நீர் என்னை கடிந்து கொள்கிறீர். தேவனுடைய சிச்சைக்கு முன்பாகவும் தேவனுடைய தண்டனைக்கு முன்பாகவும் நீங்களும் நான் நிற்க முடியாது. தேவன் தண்டனை கொடுக்கிறார் அப்படின்னா அந்த தண்டனையிலிருந்து மீட்பையும் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நான் தண்டனைக்கு முன்பாக நிற்கிறேன் அப்படின்னா அந்த தண்டனையிலிருந்து நீங்களும் நான் காப்பாற்றிக் கொள்ள முடியும். எப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இப்படிப்பட்ட பெருமை என்கிற பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தார். உங்களுடைய பெருமை என்ற பாவம் சிலுவையிலே அவர் மீது வைக்கப்பட்டு பிதாவினால் அந்த பாவம் தண்டிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது பெருமை என்கிற இந்த பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்படுகிறது. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில பெருமை இருக்கு. நீங்களும் நான் உங்களோட என்னுடைய வாழ்க்கையிலும் பெருமை இருக்கு. அந்த பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். தாழ்மை உள்ள மனிதன் வேதத்திற்கு கீழ்ப்படிந்து வேதத்திற்கு ஒப்பு கொடுத்து வேதத்தை நடைமுறைப்படுத்துகிற மனிதன்
அவன் வேதத்தின் மீது வாஞ்சி உள்ளவனாய், அவன் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கிற மனிதனாய், அதை நடைமுறைப்படுத்துகிற மனிதனாய் இருக்கிறான். இப்படிப்பட்ட தாழ்மை உள்ள இருதயத்தை தேவன் இந்த நாளில் உங்களுக்கு தந்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.